வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் நாளைய முதல்வர் அவர்களும் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைகோடி தொண்டனாகிய என்னை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராகவும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அறிவித்து பாமர மக்களும் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் என சான்றுரைத்துள்ளார். அவர்களுக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக தலைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து செயலாளர் சத்தியம்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. சார், கன்னியாகுமரியில் தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரத்தில் உரையாற்ற உள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் தலைவரே, 2026 முதல்வரே, உங்களை எங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்க பெருமை கொள்கிறேன். என்னை போன்ற சாமானிய தொண்டரை நீங்கள் மாவட்ட செயலராக்கி அழகு பார்த்தீர்கள். அதற்கு முக்கிய காரணம் மக்கள் இயக்கமாக ஒர்க் பண்ண ஒரு தொண்டரை இன்னைக்கு மாவட்ட செயலராக அழகு பார்த்தீர்கள். அது மட்டுமா, மாவட்ட செயலர் அறிவித்த அதே கையோடு வேட்பாளர் என்று அறிவித்து விட்டீர்கள். இதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோம்? இந்த 6 கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியையும் 2026 வெற்றிக்கனியாக கொண்டு வந்து நம்ம தலைவர் தளபதி அவர்களை 2026 முதல்வராக்குவோம் என்று உங்கள் கடைகோடி தொண்டனாக உறுதியளிக்கிறேன். எனக்கு வாய்ப்புக்கு நன்றி, என் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.